ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு எஸ்பி லேர்னிங் போர்ட்டல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. லெவன்த்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 7ல் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா கேஸ் அனாலிசிஸ். ஆப்ஷன் 7.2.3ல் கேஸ் அனாலிசிஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாமே மோஸ்ட்லி அல்காரிதமிக் கான்செப்டில் காம்போசிஷனை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த காம்போசிஷனில் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோம். அந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த தேர்ட் டாபிக் என்ன அப்படின்னா கேஸ் அனாலிசிஸ். அது என்ன சார் கேஸ் அனாலிசிஸ்? நல்லா மைண்டில் வச்சுக்கிடுங்க. ஆல்டர்னேட் ஸ்டேட்மெண்ட்டுங்கும் போது இட் அனலைஸ் த ப்ராப்ளம் ஒன்லி இன் 2 கேசஸ். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா ஒன்லி ஒன் ஸ்டேட்மெண்ட் தான், ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும். அங்கே ஆல்டர்னேட்டிவ் வாய்ப்பே இல்லை. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் இருக்கு பாருங்கள் இது. ஆனால் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் இஃப் எல்ஸ் அப்புறம் 2 ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. கேஸை பொறுத்தளவில் மெனி ஸ்டேட்மெண்ட்ஸ், மல்டிபிள் கேசஸ், n number of cases can be carried out using case analysis statement. அப்போது ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா ஒன்லி 2 கேசஸ். அப்போ ஒரு ப்ராப்ளத்தில் 4-5 கேசஸ் இருக்குது. கேசஸ்ன்னு என்ன சார் கேஸுங்கிறீங்களே, எனக்கு ஒன்றும் புரியலையேங்க சார் நீங்கள் நினைக்கலாம். கேசஸ்னால் சாய்ஸஸ். இது அல்லது அது அல்லது அது அல்லது அது அல்லது அது அல்லது அது அப்படின்னு போயிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி. ஸோ மெனி கண்டிஷன்ஸ் நம்ம செக் பண்ணணும். அல்லனா ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி, ஒரே ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி மெனி ஆப்ஷன்ஸில் ஏதாட்டும் ஒரு ஆப்ஷனை மட்டும் சூஸ் பண்ணணும். ஏதாட்டும் ஒரு மெனி கேசஸில் ஒரே ஒரு கேஸை மட்டும் சூஸ் பண்ணணும் அப்படின்னா we can go for this case analysis statement. ஓகே, அப்போ வாட் இஸ் கேஸ் அனாலிசிஸ் ஸ்டேட்மெண்ட்? கேஸ் அனாலிசிஸ் ஸ்டேட்மெண்ட் generalize it to multiple cases. Case analysis splits the problem into an exhaustive set of disjoint cases. அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அங்கே ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அதில் எந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி எத்தனாவது கேஸ் ரீச் ஆகுதோ, மேட்ச் ஆகுதோ, அதோட முடிஞ்சு வெளியே வந்துடும். அதுதான் என்ன போட்டிருக்கு, எக்ஸாஸ்டிவ் செட் ஆஃப் டிஸ்ஜாயிண்ட் கேசஸ்ன்னு போட்டிருக்கு. ஃபார் ஈச் கேசஸ் த ப்ராப்ளம் இஸ் ரிசால்வ் இண்டிபெண்ட்லி. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். let us consider an example. C1, C2, C3 are the conditions, case conditions, and S1, S2, S3, S4 are the statements. A 4 case analysis statement has the form. So மொத்தம் 4 கேஸ் அனாலிசிஸ். என்ன 4 கேஸ் அனாலிசிஸ்னா, கேஸ் கண்டிஷன் 1, இந்த கண்டிஷன் 1 ட்ரூவாக இருந்தால் நேராக S1 எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் கண்டிஷன் 2 மேட்ச் ஆச்சுன்னா S2 எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் 3 மேட்ச் ஆகுனா S4. சப்போஸ் எதுவுமே மேட்ச் ஆகலைன்னா நேராக கண்ட்ரோல் எங்கே வந்துடும், எல்ஸுக்கு வந்துடும். எல்ஸ் பார்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் 4 எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் இந்த பேராகிராஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. The conditions C1, C2 and C3 are evaluated in turn. For the first condition that evaluates true, the corresponding statement is executed. If the first condition is evaluated, the statement S1 is executed and the case analysis statements ends. அதோடு முடிஞ்சு போச்சு. S1 எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நேராக எங்கே வந்துடணும், கேஸ் அனலைஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஏன்னா ப்ராப்ளம் ஃபவுண்டு, ப்ராப்ளம் சால்வ்டு, ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் ஃபவுண்ட் அண்டு த ப்ராப்ளம் இஸ் சால்வ்டு. ஸோ எண்டு. சப்போஸ் கேஸ் 1 இல்லை அப்படின்னா த கண்ட்ரோல் கோஸ் டு கேஸ் 2. அது அடுத்த லைனில் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். இஃப் நன் ஆஃப் த கண்டிஷன் எவல்ஸ் டு ட்ரூ அப்படின்னா மட்டும் எங்கே போகணும், த டிஃபால்ட் கேஸ் இங்கே வந்துடும், நேராக டிஃபால்ட்டாக S4க்கு வந்துடும். கண்டிஷன் 1 ட்ரூவாக இருந்தால் S1 எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். இல்லை சார்னா 2வை செக் பண்ணுது S2க்கு, 3யை செக் பண்ணால் S3. 3மே இல்லை, நன் ஆஃப் திஸ் ஸ்டேட்மெண்ட், நன் ஆஃப் திஸ் கேஸ் இஸ் எவால்யூட்டட் ட்ரூ. நன் ஆஃப் த கேசஸ்னால் இந்த 3மே ட்ரூ அல்ல அப்படின்னா த டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் கேஸ் S4 இஸ் எக்ஸிக்யூட்டட். சரிங்களா? அப்போ இதுலேருந்து நம்ம கவனிக்க வேண்டியது ஒரு முக்கியமான 2 ரூல்ஸை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. The cases are exhaustive. At least one of the case is true.
இதில் ஏதாட்டும் ஒரு கேஸ் ட்ரூ ஆச்சுன்னா எத்தனை கேஸ் இருக்குது? 1 2 3 கேஸ் இருக்குது. இந்த 3 கேஸில் ஏதாட்டும் ஒரு கேஸ் ட்ரூவாக இருந்தால் இது எக்ஸாஸ்டிவ். எக்ஸாஸ்ட்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து முற்று பெற்றது, அதான் எக்ஸாஸ்டிவ். சரிங்களா? அப்போ the cases are exhaustive எப்போ அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த கேசஸ் இஸ் ட்ரூ. இஃப் ஆல் கண்டிஷன்ஸ் ஆர் ஃபால்ஸ், எல்லா கண்டிஷனும் ஃபால்ஸ், such as C1 C2 C3 மூணுமே ஃபால்ஸ், C1 C2 C3 மூணுமே ஃபால்ஸ்னா then the default case is true. சரியா? cases are disjoint. எப்போ disjoint ஆகுது? only one of the case is true, only one of the case is true. that ஒரு கேஸ் மட்டும் ட்ரூவாக இருந்தால் though it is possible for more than one condition to be true. So the case analysis always executes only one case, the first one that is true if the three conditions are disjoint. எடுத்துக்காட்டுக்கு இப்போ இது ட்ரூவாக இருக்குன்னு வச்சுக்கோ, S1 எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு மற்ற இந்த ரெண்டையும் நம்ம இந்த மூணையுமே டிஸ்ஜாயின் பண்ணி வெளியே வந்துட்டோம். இல்லை சார் இது ட்ரூ இல்லை அப்படின்னா இன்னும் முடியல, அடுத்த கண்டிஷனுக்கு போகுது, C2வை பார்க்குது. சப்போஸ் C2 ட்ரூவாக இருந்தால் S2வை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இந்த C3யும் C4ம் இல்லை S3 S4 வந்து டிஸ்ஜாயிண்ட் ஆகிரும். அதுவும் இல்லைனா C3யை பார்க்குது, C3 ட்ரூவாக இருந்தால் டிஸ்ஜாயிண்ட், எல்ஸ் C4 அதாவது எல்ஸ் பார்ட்டில் உள்ள S4 போகாது. இதை தான் இந்த பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுது. though it is possible for more than one condition to be true, the case analysis always executes only one case, the first one that is true if the three conditions are disjoint. Then the four cases are C1 C2 C3. சரியா? that means are not C1 and not C2 and not C3. So this is the example illustration for the case analysis. Now let us see one more example, 7.3 example. We want an algorithm that compares two numbers and produce the result as, இந்த மாதிரி ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன். நான் கம்பேர் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, ரெண்டு நம்பரை வாங்கிக்கிட்டேன், இந்த ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணுறேன். என்ன சார் அர்த்தம்னா, ஏ வந்து பியை விட சிறுசாக இருக்குது, லெஸ் தேன், திஸ் இஸ் கால் லெஸ் தேன். சிறுசாக இருந்தால் -1ன்னு எனக்கு அவுட்புட் வரணும், ரிசல்ட் வந்து -1ன்னு வரணும். சப்போஸ் ஏயும் பியும் ஈக்குவலாக இருந்தால் ஓகே, the output will be 0. suppose a greater than b இருந்தால் the output will be 1. இது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? find the given numbers are positive or equal or negative. மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று பாசிட்டிவாக இருக்கலாம், greater than 0னா பாசிட்டிவ், greater than 0வாக இருந்தால் பாசிட்டிவ், அப்படி தானே? லெஸ் தேன் 0வாக இருந்தால் நெகட்டிவ், ஈக்குவல் டு 0வாக இருந்தால் 0. ஸோ இந்த சம்முக்கு பதிலாக தான் இவங்க வந்து எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா, லெஸ் தேன் பியாக இருந்தால் -1ன்னு டிஸ்பிளே பண்ணணும், அப்போ அது நெகட்டிவை குறிக்குது. 0ன்னு இருந்தால் ஈக்குவலாக இருந்தால் 0ன்னு கொடுக்கணும், ஏ கிரேட்டர் தென் பியாக இருந்தால் பாசிட்டிவ் 1ன்னு கொடுக்கணும் அப்படின்னு நிபந்தனை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இங்கே வந்து நமக்கு எத்தனை கேசஸ் வரும் பார்த்தீங்கன்னா 1 2 3 டிஸ்ஜாயிண்ட் கேசஸ் தேவைப்படுது. ஸோ we can split the state into an exhaustive set of 3 disjoint cases such as a less than b. The another disjoint case is a equal to b and a less than b. சரியா? then we can define compare using a case analysis. இப்போ இந்த ஸ்பெசிஃபிகேஷன், algorithm specification, the first line is the algorithm specification, compare a comma b. The name of the algorithm is compare. It has two values such as a and b. Now we frame the first case a less than b. இது ட்ரூவாக இருந்தால் ரிசல்ட் ஈக்குவல் டு 1ன்னு வந்துடணும், -1ன்னு வரணும். இப்போ ரெண்டாவது கேஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ லெட் அஸ் கன்ஸ்ட்ரக்ட் த செகண்ட் கேஸ் a ஈக்குவல் டு b இருந்தால் த ரிசல்ட் இஸ் 0. எல்ஸ் இன் த சென்ஸ் ஏ, அதாவது எல்ஸ்னாலே அர்த்தம் அப்படின்னா ஏ கிரேட்டர் தென் பின்னு தான் அர்த்தம், அண்டர்ஸ்டூட். ஸோ இது வந்து கமாண்டில் கொடுத்துருக்குறோம், கமாண்ட்ஸ் அதனால தான் 2 ஐஃபன் போட்டிருக்கிறோம். ஸோ அது அண்டர்ஸ்டூட். ஸோ எல்ஸ் இன் த சென்ஸ் ஷியராக ஏ வந்து பியை விட பெருசாக இருக்க முடியும். ஸோ த ரிசல்ட் ஈக்குவல் டு 1. 7th ஸ்டெப் இஸ் எக்ஸிக்யூட்டட். புரியுதுங்களா?
Thank you. 11th standard computer science 7th chapter அதில் காம்போசிஷனில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா 7.2.4ல் இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கேஸ் அனாலிசிஸ் முடிச்சிட்டோம், ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் முடிச்சிட்டோம். ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒன்று பார்த்தோம், சீக்வன்ஸ் ஸ்டேட்மெண்ட் முடிச்சிருக்கிறோம். த லாஸ்ட் ஒன் இஸ் இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இட்டரேட்டிவ், த டேர்ம் இட்டரேட்டிவ்ங்கிற இட்டரேஷன் அப்படின்னாலே என்னென்னா 1 2 3 கவுண்டு, அதான் இட்ரேஷன். 3 இட்ரேஷன்ஸ்னால் 3 கவுண்ட்ஸ், 1 2 3. இந்த கவுண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, இத்தனை தடவை இத்தனை டேர்ம்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் இட்டரேஷன் சொல்லுவாங்க. அப்போது ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஒன் ஆர் மோர் ஸ்டேட்மெண்ட் எத்தனை தடவை ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் தான் இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? எதை பொறுத்து எத்தனை தடவை நடக்கணும், ரிப்பீட்டடாக நடக்கணும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த கண்டிஷன். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க, கண்டிஷனை பொறுத்து ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டட் ரிப்பீட்டட்லி, அது எத்தனை தடவைங்கிறது பேஸ்ட் ஆன் த கண்டிஷன். அன்டில் த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் அங்கே ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். எப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ அந்த iterative process will stop. Now let us go to the definition. An iterative process executes the same actions repeatedly subject to a condition. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, if C is a condition and S is a statement, the statement S should be executed repeatedly. திரும்ப 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 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எது வரைக்கும் நடக்கும்? until the condition is false ஆகிற வரைக்கும். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும். எப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் எஸ் வந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆயிரும். தட் மீன்ஸ் இதை லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னு இதை நம்ம சொல்லுவோம். ஸோ இஃப் சி இஸ் எ கண்டிஷன் அண்ட் எஸ் இஸ் எ ஸ்டேட்மெண்ட், தென் while சி எஸ் is a statement called an iterative statement that describes the following action. என்னென்ன following action? First it tests whether C is true or false. If C is true, then do yes and go back to the step 1, otherwise do nothing. இப்போ கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது, சி ட்ரூவாக இருந்துச்சுன்னா எஸ்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டெப் 1 டெஸ்ட்டு, the second test takes place, then ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணோம், then third test takes place, fourth test takes place. இப்படி இந்த டெஸ்ட் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். எது வரைக்கும்னா ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும். எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ do nothing, வெளியே வந்துடும். ஸோ the iterative statement is commonly known as loop. iterative statementக்கு one more name is loop. So these two steps, testing C and executing S, are repeated until C becomes false. அது ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் அங்கே ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். So when C becomes false, the loop ends. That means the iteration stops and the control flows to the statement next to the iterative statement. அந்த iterative ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்த லைனில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு கண்ட்ரோல் ஃப்ளோ ஜம்ப் ஆகி வெளியே வந்துடும். சரிங்களா? So the condition C and the statement are called loop condition and loop body. இதில் while C is a loop condition, so this is called loop condition. Yes, this is a loop body. அப்போ body of the statement that form the body of the loop னு கேட்டால் only yes. இங்கே ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறோம், but not only single statement, there may be many statements within a loop. So testing the loop condition and execute the loop body once is called an iteration. First டெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு லூப் பாடியில் உள்ள ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம், இப்போ ஒரு இட்ரேஷன் நடந்திருக்குது. ரெண்டாவது டெஸ்ட்டு, செகண்ட் டைம் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம், இப்போ 2 இட்ரேஷன், தேர்ட் இட்ரேஷன், ஃபோர்த் இட்ரேஷன். இப்போ 10 இட்ரேஷன் வேணுமா, 20 இட்ரேஷன் வேணுமா, 100 இட்ரேஷன் ஆர் 1000 இட்ரேஷன் வேணுமாங்கிறது will be determined based on the condition. Now let us see the flow chart. iterative control flow எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு பாருங்கள். The iterative control flow is depicted in the flow chart of figure 7.6. Condition C has 2 outgoing arrows. Control enter into the condition, control flow enter into the condition. Okay,
it has two outward flows, outward arrow. So true arrow பாருங்க, suppose condition true ஆயிருந்தா the statement is executed, then the control goes back to the condition and the condition is checked again. If it is true, again it goes back to the condition. So this process is executed repeatedly so that it is known as looping statement. சரியா? So the true arrow points to yes box. If C is true, yes box is executed and the control flow backs to the C. The false arrow points to the box after the iterative statement, dotted box. If C is false, the loop ends and the control flow to the next box after the loop. இதுக்கு இடையில இதுக்கு அடுத்து ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, நேராக வெளியே வந்துடும், ஃபால்ஸ்னாலே வெளியே வந்துடும். சரிங்களா? ஸோ இதுதான் இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஃப்ளோ சார்ட். Now let us see an example 7.4. Construct an iterative algorithm. Construct an iterating algorithm to compute the quotient and remainder after dividing an integer a by another integer b. என்ன சொல்ல வராங்கன்னு கவனிச்சுக்கிடுங்க. ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டோம், டிவைட் பண்ண போகிறோம். சரிங்களா? இதுக்கான அல்காரிதமிக் ஸ்பெசிஃபிகேஷன் வித் இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறோம். கன்ஸ்ட்ரக்ட் அன் இட்ரேட்டிவ் அல்காரிதம் டு கம்ப்யூட் த கோஷன் அண்ட் ரிமைண்டர் ஆஃப்டர் டிவைடிங் அண்ட் இன்டிஜர் ஏ பை அனதர் இன்டிஜர் பி. ஏஏ பியால் டிவைட் பண்ணும்போது கோஷன் ரிமைண்டர் கிடைக்குதா, இதுக்கு ஒரு இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ வி ஃபார்முலேட் த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த அல்காரிதம். எப்பவுமே அல்காரிதமிக் ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும். நேம் ஆஃப் த அல்காரிதம் வித் இன்புட் parameters. There are two input parameters, then dash dash input போட்டால் இது command statement. A input A get பண்ணுறீங்க, A is an integer and B not equal to 0 இருக்கணும். அப்போ ஏயும் B இன்புட்டை கெட் பண்ணியாச்சு. கெட் பண்ணி ஏயை பியால் டிவைட் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் என்னெல்லாம் கிடைக்கலாம், Q கிடைக்கலாம் அல்லது அண்டு Qவும் கிடைக்கும், ரிமைண்டரும் கிடைக்கும். Qனா கோஷன்ட் வேல்யூவும் கிடைக்கும், ரிமைண்டரும் கிடைக்கும். எதை பொறுத்து அப்படின்னா இந்த ஃபார்முலாக்கு உட்பட்டு A equal Q into B, A equal to Q into B plus R, A equal to Q into B plus R, A equal to quotient into B plus remainder value கொடுத்தா நமக்கு A கிடைச்சிட போகுது. சரிங்களா? ஆனால் இதில் நம்ம கண்டிப்பாக ஒரு நிபந்தனை இருக்குது. எந்த நிபந்தனை அப்படின்னா, எந்த கண்டிஷன்னா இந்த R வந்து 0 விட ஹையஸ்டாக இருக்கணும், ஆனால் B-யை விட லெஸ்ஸாக இருக்கணும். Now we can construct an iterative algorithm that satisfy the specification. இது வந்து ப்ரோக்ராமிங் லாஜிக், அல்காரிதமிக் லாஜிக் கொடுத்துருக்குறோம், ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்குறோம். இந்த ஸ்பெசிஃபிகேஷன் தகுந்த மாதிரி இட்ரேட்டிவ் அல்காரிதம் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். டிவைட் A, B வாங்கியாச்சு. இன்புட் A is an integer, இது காமன். அவுட்புட் இது வரைக்கும் வாங்கியாச்சு. இந்த இடத்துல தான் நம்ம இட்ரேட்டிவ் கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறோம். இட்ரேட்டிவ் கண்டிஷன் அப்ளை பண்ணுறது ஏரியாவே இந்த ஏரியா தான். 0 less than R less than B. இப்போ Q, R, Q equal to 0 வச்சுக்கலாம், R equal to Aன்னு வச்சுக்கிட்டோம்னா, while R greater than or equal to B, R வந்து B-யை விட அதிகமாக இருந்தால், ரிமைண்டர் greater than or equal to B ஆக இருந்தால் Q equal to Q plus 1ன்னு கூட்டிடணும், R equal to R minus Bன்னு மாற்றிக்கிடணும். R minus B. சரிங்களா? So this algorithm is presented as a flowchart in 7.1. 7.1ல நம்ம பார்த்துருப்போம், அந்த அதுபடி கொடுக்குது. ஸோ இங்கே ப்ராசஸ் எப்படி நடக்குது, இந்த இட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுங்கிறத இந்த டேபிள் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ எத்தனை இட்ரேஷன் 0 1 2 3 4 கவுண்ட்டுக்காக வச்சுருக்கிறோம். முதல்ல Q வந்து கோஷன்ட் வேல்யூ 0, R முதல்ல ஏயும் பியும் பார்த்துக்கிடுங்க. ஏனுடைய மதிப்பு 22, பியினுடைய மதிப்பு 5. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு 0th இட்ரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஏனுடைய மதிப்பு அசைன் பண்ணியாச்சு 22, பியினுடைய மதிப்பு 5 அசைன் பண்ணியாச்சு. இப்போ R வந்து ரிமைண்டராக கன்சிடர் பண்ணிக்கிறோம், கோஷன்ட் எதுவுமே இல்லை, அதனால் கோஷன்ட் 0ன்னு எடுத்துக்கிட்டோம். இட்ரேஷன் 0th இட்ரேஷன். இப்போ ஃபஸ்ட் இட்ரேஷனில் கோஷன்ட் 1, ஏன்னா 5ஆல் டிவைட் பண்ணும்போது கோஷன்ட் 1 இந்த ஃபார்முலா போட போகிறோம். Q plus 1 0 plus 1,
ஆர் மைனஸ் பின்னு வரும்போது என்ன ஆகும் 22 மைனஸ் 5 17 இப்போ ரிமைண்டர் 17 கோஷன்ட் 1 அடுத்த இட்ரேஷனில் 17 மைனஸ் 5 ரிமைண்டர் 12 ஆயிரும் கோஷன்ட் வந்து 1 + 1 2 2 5 கிடச்சிருச்சு அதனால் 2 ஸோ கோஷன்ட் 2 வந்துடுது இப்போ மூணாவது இட்ரேஷனில் ஆர் மைனஸ் பி 12 மைனஸ் 5 சரிங்களா 7 கிடைக்கும் ஆர் இப்போ கோஷன்ட்டில் q + 1ன்னு போடுறதுனால கோஷன்ட் 3 தேர்ட் இட்ரேஷன் ஓவர் இந்த ஃபோர்த் இட்ரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 மைனஸ் 5ங்கும் போது 2 ரிமைண்டர் வந்து 2 பியை விட ஆர் பெருசாக இருக்கிற வரைக்கும் தான் இந்த ப்ராசஸ் எப்போ ஆர் சிறுசாக ஆகிடுச்சோ ஆர் அப்படியே டிஸ்பிளே பண்ணிட போகிறோம் இப்போ கோஷன்ட்டில் வந்து 3 + 1 ஸோ 4 அப்போ 5 4s ஆர் அதாவது 4 5s ஆர் 20 அப்போ கோஷன்ட் 20 ரிமைண்டர் 2 இதோட முடிஞ்சு போச்சு பிகாஸ் ஆர் இஸ் லெஸ் தேன் பி எப்போவுமே முதல்ல ரிமைண்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம் பி வந்து 5ன்னு எடுத்துக்கிட்டோம் ஸோ ரிமைண்டர் வந்து பியை விட ஹையஸ்ட்டாக இருக்கிற வரைக்கும் தான் அங்கே ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும் எப்போ ரிமைண்டர் வந்து பியை விட லோவாகிடுச்சோ அப்போ ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடும் ஸோ ஃபைனலி வி கெட் த ஆன்சர் கோஷன்ட் 4 ரிமைண்டர் 2 திஸ் இஸ் த iterative algorithmic example. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க.